கோதுமை புட்டு. 2 கப்பு கோதுமையை மாவு எடுத்து அதை நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது வறுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சாதாரணமாக உப்புமா எப்படி பண்ணுவோம் அதே போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், நான் கேரட்டு, உங்களுக்கு வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதே வதக்கும் பொழுது நம்ம வறுத்து வச்ச அந்த கோதுமையும் மாவையும் சேர்த்து வறுக்கிறோம். வறுத்ததுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை கிளறிட்டே வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட லெவலில் அதோட கலர் மாறும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பஞ்சாக இருக்குது. அது கோதுமை உப்புமாவா இல்லை புட்டான்னு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பொழுதுமே சப்பாத்தியே பண்ணி செய்யறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த கோதுமை மாவு புட்டுக்கு கடலை குழம்பு பண்ணினேன். சுட சுட கடலை குழம்போட கோதுமை புட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸலண்ட்.